உங்களை யாரும் மதிக்கலைன்னு வருத்தமா? இல்லை உங்களுக்கு ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேக்கு மரம் சொல்கிற ரகசியத்தை கேளுங்க. ஒரு செழிப்பான காட்டில் ஆழமான பள்ளத்தாக்கில் 4 தேக்கு மரங்கள் வளர்ந்து வந்துச்சு. சுற்றி இருந்த மற்ற மரங்கள் எல்லாம் வேகமா வளர்றத கண்டு இந்த 4 கன்றுகளும் தங்களோட நிலையை எண்ணி வருந்துச்சு. முதல் தேக்கு மரம் ஒரு கனத்த குரல்ல சொன்னுச்சான், நண்பர்களே, நான் ஒரு பிரம்மாண்டமான கப்பலின் கம்பீரமான பாய்மரமாக வான் நோக்கி நிற்க ஆசைப்பட்டேன். கட்டுமரம் முதல் கப்பல் வரை என் வலிமையால் கடல் அலைகளை கிழித்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா இந்த நிழல்ல நான் ஒளியை தேடி வாடுறேன். இரண்டாவது கன்று ஏக்கத்தோடு, நான் ஒரு செல்வந்தரின் வீட்டில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட ஊஞ்சலாகவோ அல்லது அழகான கலை பொருள்களாகவோ மாறி திகழ விரும்புகிறேன். தலைமுறை தலைமுறையாக மக்கள் என்னை வியந்து வியந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது கன்றும் தன்னுடைய ஆசை சொன்னது, எனக்கோ ஒரு பெரிய கோவிலில் கருவறையின் கதவாக இருக்க ஆசை. ஆனால் இங்கோ யாரும் பார்க்காத இடத்தில் புதைந்து கிடக்கிறேன். தெய்வீகமான அந்த இடத்தை பாதுகாக்கும் வலிமை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினேன். ஆனால் இங்கோ ஒரு வெறும் பாறை நடுவே நான் பலவீனமாக வளர்வது போல் உணர்கிறேன். நான்காவது தேக்கோ ஆழமான வேர். மற்ற 3 வருந்தியது போல நான்காவது தேக்கு கன்று நிதானமாக சொன்னது, நண்பர்களே, நாம் வளரும் இடம் கடினமானதுதான். ஆனால் ஒன்னு கவனித்தீர்களா? மேலே இருப்பவர்கள் எளிதாக வளர்கிறார்கள். அதனால் அவர்கள் மரம் அவ்வளவு உறுதியாக இருக்காது. நாம இந்த பாறைகளை துளைத்து வேர் விடுவதனால நம்முடைய கிளைகள் அடர்த்தியானதாகவும் பூச்சிகள் அரிக்க முடியாத வலிமையுடனும் வளர்கிறது. நம் காத்திருப்பு வீணாகாது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னுச்சு. சில காலங்கள் உருண்டோடியது. அந்த தேக்கு மரங்களும் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ சில தச்சர்கள் வந்து அந்த காட்டை ஆய்வு செஞ்ச போது மற்ற எல்லா மரங்களை விட நிழல்ல மெதுவா வளர்ந்த இந்த தேக்கு மரங்களின் தரமும் அதன் வலிமையும் அவர்களை வியக்க வைத்தது. முதல் மரம் கப்பலின் பாய்மரமாக இல்ல, ஆனா ஒரு பிரம்மாண்டமான கப்பலின் தளமா ஆனது. கடல் நீர்ல எவ்வளவு காலம் இருந்தாலும் அழுகாத அந்த தேக்கு மரம் உலகையே சுற்றி வந்தது. இரண்டாவது மரமும் ஒரு சாதாரண அலங்கரிப்பு பொருளா மட்டும் இல்லாம ஒரு பழமையான நூலகத்தின் புத்தக அலமாரியாக மாறியது. பல 100 ஆண்டுகள் ஞானத்தை தாங்கி நிற்கும் கௌரவம் அதற்கு கிடைத்தது. மூன்றாவது மரமும் கோவிலின் கதவாகவில்லை, ஆனால் ஒரு பாரம்பரிய வீட்டின் தலைவாசல் நிலையாக மாறியது. அந்த வீட்டின் கௌரவத்தையும் தலைமுறைகளையும் காக்கும் வலிமையாக அது நின்றது. நான்காவது தேக்கு மரம் அந்த பள்ளத்தாக்கிலேயே விடுபட்டது. அது ஒரு பெரிய தேக்கு ராஜாவாக அழைக்கப்பட்டது. அதன் வைரம் பாய்ந்த உடலோ அழகான வேர்களும் அந்த நிலப்பரப்பையே பாதுகாத்தன. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீங்கள் ஒதுக்கப்பட்டவராகவோ இல்ல வளர்ச்சி மெதுவா இருப்பது போன்றும் தோன்றலாம். ஆனா நீங்க சந்திக்கும் போராட்டங்கள் தான் உங்களை உள்ளுக்குள் வைரம் போல் உறுதிப்படுத்துகின்றன. சரியான நேரம் வரும்போது உங்களுடைய மதிப்பு உலகிற்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கதைங்க பார்க்கலாம். பாய்.